உலகம் முழுக்க இருக்க கடல் பரப்புல ஒரு சின்ன பகுதியை மட்டும் பிளாக் பண்ணா அது மூன்றாம் உலக போரையே தொடக்கி வச்சிடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அப்படி ஒரு இடம் இருக்கு. அதுதான் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது ரெண்டு கடல் பகுதிகளை இணைக்கிற ஒரு குறுகலான இடம். இதோட மொத்த அகலமே வெறும் 33 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த சின்ன கடல் பகுதியை யாராவது கைப்பற்றினா அவங்க இந்த உலகத்தையே கட்டி ஆள முடியும்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை எந்த நாடாவது கைப்பற்ற முயற்சி பண்ணா அதுதான் மூன்றாம் உலக போருக்கான தொடக்க புள்ளியாவே அமையும் சொல்லப்படுது. இப்படி உலக சூழ்நிலையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எங்க இருக்கு, எதனால இது இவ்வளவு முக்கியமான இடமா பார்க்கப்படுது, அண்ட் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூன்றாம் உலக போரை எப்படி தொடக்கி வைக்கும் அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பூமியை ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா அது முழுக்க நீல நிறமா தான் இருக்கும். அதுக்கான காரணம் பூமியின் மொத்த பரப்பளவுல சுமார் 71% கடல் பரப்பால் தான் சூழப்பட்டிருக்கு. நிலப்பரப்பு வெறும் 29% மட்டும்தான். இந்த கடல்கள் வெறும் நீர்நிலை மட்டுமில்ல, உலக பொருளாதாரத்தையே இயக்குற ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி செயல்படுது. அதாவது உலக நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்துல பெரும்பாலான பொருட்கள் கப்பல்கள் மூலமா கடல் வழியா தான் கொண்டு செல்லப்படுது. விமானங்கள் கப்பல்களை விட வேகமா பயணம் செய்யக்கூடியதா இருந்தாலும் பல ஆயிரம் டன் அளவிலான மிக அதிக பொருட்களை விமானங்கள்ல கொண்டு செல்ல முடியாது. ஆனா ஒரு பெரிய சரக்கு கப்பல்ல ஆயிரக்கணக்கான டன் அளவிலான பொருட்களை ஒரே நேரத்துல எடுத்து செல்ல முடியும். அதனாலதான் உலக வர்த்தகத்துல சுமார் 80% முதல் 90% வரை கப்பல்கள் மூலமா கடல் வழியா நடைபெறுது. இதுபடி எந்த நேரமும் உலகம் முழுக்க கடல்கள்ல சுமார் 50,000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்களை எடுத்து செல்லும் கண்டெய்னர் கப்பல்களும், தானியங்கள், இரும்பு, நிலக்கரி, கார்கள், இயந்திரங்கள் மாதிரி பல பொருட்களை எடுத்து செல்லும் பல்க் கார்கோ கப்பல்களும், எண்ணெய் எடுத்து செல்லும் ஆயில் டேங்கர் கப்பல்களும் அடங்கும். ஆனா இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, கப்பல்கள் பயணிக்கும் இந்த கடல் போக்குவரத்து முழுவதுமே திறந்த கடல் பரப்புல மட்டுமே நடக்காது. சில இடங்கள்ல கடலோட ரொம்பவே குறுகிய பாதை வழியாவும் பயணிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி ரெண்டு பெரிய கடல் பகுதிகளை இணைக்கும் அந்த குறுகிய பாதைகளையே ஸ்ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தமிழ்ல நீரிணை இல்ல ஜலசந்தின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இடங்களை பொருளாதார நிபுணர்கள் சோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய போக்குவரத்து பாதை இந்த மாதிரியான ஒரு சின்ன இடத்தை கடந்து போகணும்ல. அப்படி கடந்து போகும்போது அந்த சின்ன இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பாதை தடுக்கப்பட்டா அந்த வழியா உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு போய் சேர வேண்டிய எல்லா வர்த்தக கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும். இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா 2021 நடந்த சூஸ் கனால் சம்பவத்தை சொல்லலாம். அந்த வருஷத்துல எவர் கிவன் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் ஏதோ ஒரு பிரச்சனைனால சூஸ் கனால்ல சிக்கிக்கிச்சு. அந்த கப்பலோட நீளம் சுமார் 400 மீட்டர் இருக்கும். சோ அவ்வளவு பெரிய கப்பல் கால்வாயோட குறுக்க மறைச்சு நின்னதால சுமார் 6 நாட்கள் அந்த வழியா போகிற எல்லா கப்பல்களும் போக வழி இல்லாம போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தாமதமானது. அதோட விளைவா உலக வர்த்தகத்துக்கு சுமார் $10 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு பாதை மட்டுமே தடைப்பட்டதாலேயே $10 பில்லியன் இழப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அப்ப இந்த சோக் பாயிண்ட் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான சோக் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரெய்ட்ஸ் உலகத்தோட பல்வேறு இடங்கள்ல இருக்கு. உதாரணத்துக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கிற பனாமா கனால், மத்திய தரைக்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கிப்ரல்டார், ஆப்பிரிக்காவை சுற்றி செல்லும் முக்கிய கடல் பாதையான கேப் ஆஃப் குட் ஹோப், பால்டிக் சி மற்றும் நார்த் சீக்கு இடையே இருக்க டேனிஷ் ஸ்ட்ரெய்ட்ஸ், மற்றும் இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில இருக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா போன்ற பல்வேறு சோக் பாயிண்ட்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. ஆனா இந்த எல்லா இடங்களையும் விட உலகத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் இருக்கு. அதுதான் தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். மற்ற எல்லா ஸ்ட்ரெய்ட்ஸையும் விட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஏன் அவ்வளவு முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த பகுதியில நடக்கிற எண்ணெய் வணிகம் தான். இந்த கடல் வழி பாதையோட அகலம் வெறும் 33 கிலோமீட்டர் தான். ஆனா உலகத்தோட மிக பெரும் அளவிலான எண்ணெய் போக்குவரத்து இந்த பாதை வழியா தான் நடக்குது.
பிகாஸ் பர்ஷியன் கல்ஃப் பகுதியை சுத்தி தான் ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் போன்ற 8 நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளோட மிகப்பெரிய அடையாளமே எண்ணெய் வளங்கள். உலகத்தோட மொத்த எண்ணெய் இருப்புகள்ல சுமார் 50% இந்த பகுதியில தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது உலகம் முழுக்க பயன்படுத்தப்படும் எண்ணெயில பாதி அளவு இந்த 8 நாடுகள் கிட்ட இருந்து தான் வருது. இந்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்கப்படுற எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு போகணும்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் போகணும். எண்ணெய் இன்னைக்கு உலக பொருளாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு எனர்ஜி சோர்ஸா இருக்கு. உலக அளவிலான எனர்ஜி யூசேஜ்ல சுமார் 33% எண்ணெய் தான் பயன்படுத்தப்படுது. கார்கள், விமானங்கள், கப்பல்கள், தொழிற்சாலைகள், மின்சாரம் தயாரிப்பு போன்ற எல்லாத்துக்கும் எண்ணெய் முக்கியமானது. எண்ணெய்க்கு அடுத்தபடியா மிக முக்கியமான ஒரு எனர்ஜி சோர்ஸ் இயற்கை எரிவாயு. பிரிட்டிஷ் பெட்ரோலியமின் ரிப்போர்ட் படி ஈரான் கிட்ட தான் உலகத்திலேயே அதிகமான இயற்கை எரிவாயு இருப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் உலகின் 40% இயற்கை எரிவாயு இருப்புகள் பர்ஷியன் கல்ஃப் பகுதியில் இருக்க இந்த 8 நாடுகள் கிட்ட தான் இருக்கு. இந்த பகுதியிலிருந்து எண்ணெய் கப்பல்களும் கேஸ் கேரியர்களும் உலகம் முழுக்க உள்ள மற்ற நாடுகளுக்கு போகணும்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தான் வெளியே போகணும். இதுக்கு வேற எந்த மாற்று பாதையும் கிடையாது. அதாவது பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வரும் எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே கட்டாயமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தான் வெளியே வந்தாகணும். அதனாலதான் இந்த பாதை உலக பொருளாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியமானதா மாறி இருக்கு. ஆனா இந்த பாதையை கடக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே இருக்க இந்த பாதையை கடக்கிற வழிக்கு முன்னாடி பல சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. மொத்தமா பார்த்தா கப்பல்கள் கவனமா தவிர்க்க வேண்டிய 8 முக்கியமான தீவுகள் இருக்கு. அந்த 8 தீவுகள்ல 7 தீவுகள் ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் அந்த கடல் பாதையை சுத்தி இருக்கிறதால இந்த இடத்துல ஈரான் ராணுவத்தோட தாக்கமும் கட்டுப்பாடும் அதிகமா இருக்கும். இதுல சில தீவுகளை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கட்டுப்படுத்தணும்னு பல வருடங்களா முயற்சி செஞ்சது. ஆனா 1970களில் இருந்து இந்த தீவுகளை ஈரான் ராணுவம் கைப்பற்றி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலேயே இந்த பகுதி அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் மிகவும் சென்சிட்டிவான பகுதியா மாறி இருக்கு. இதை தவிர இந்த பாதையை கடக்கிறதுல மேலும் இன்னொரு சிக்கலும் இருக்கு. அது என்னன்னா ஸ்கிரீன்ல ரெட் கலர்ல விசிபிள் ஆகிற ஏரியா மொத்தமுமே கடல் ஆழம் குறைவா இருக்க பகுதிகள். பெரிய பெரிய ஆயில் டேங்கர் கப்பல்கள் கடக்க வேண்டிய பாதையெல்லாம் மிகவும் குறைவா குறிப்பிட்ட சில வழிகள்ல தான் இருக்கும். அதாவது பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்கள்லாம் சைஸ்ல மிக பெரிய அளவுல இருக்கும்ல. சில ஆயில் டேங்கர்கள் 300 மீட்டர் முதல் 400 மீட்டர் நீளம் வரை கூட இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பல்கள் பாதுகாப்பா பயணிக்கணும்னா சரியான ஆழமுள்ள கடல் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல கப்பல்கள் குறிப்பிட்ட பாதையில மட்டுமே போக முடியும். அண்ட் அதனாலேயே இந்த சோக் பாயிண்ட் இன்னமும் அதிக கவனமா கடக்க வேண்டிய முக்கியமான இடமா இருக்கு. இப்படி இந்த எல்லா சிக்கல்களையும் கடந்து பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியேறும் எண்ணெய் கப்பல்கள் பெரும்பாலும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தான் போகுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா சுமார் 60% கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தான் போகுது. முதல்ல சைனா, உலகின் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு. அதே சமயம் உலகின் அதிகமாக எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாவும் இருக்கு. சைனா வாங்கும் எண்ணெயில சுமார் 45% பர்ஷியன் கல்ஃப் பகுதியிலிருந்தே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தான் அந்த நாட்டுக்கு போய் சேருது. அடுத்து ஜப்பான், உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடான இது தன்னுடைய எனர்ஜி தேவைக்கு பெரும்பாலும் வெளிநாடுகளை தான் நம்பி இருக்கு. ஜப்பான் பயன்படுத்தும் எரிசக்தியில பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படுறதுதான். இவங்க எண்ணெய் தேவைகள்ல 80% பர்ஷியன் கல்ஃப் பகுதியில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. அடுத்து சவுத் கொரியா, உலகின் 13வது பெரிய பொருளாதாரம் கொண்ட இந்த சவுத் கொரியாவும் அவங்களோட எண்ணெய் தேவையில பெரும் பகுதியை பர்ஷியன் கல்ஃப் பகுதியில இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. அடுத்து இந்தியா, உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நம்ம இந்தியா பயன்படுத்தும் பெரும்பாலான பெட்ரோலியம் மற்றும் சுமார் 50% இயற்கை எரிவாயு பர்ஷியன் கல்ஃப் பகுதியில இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தான் வருது. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சோக் பாயிண்ட் தடை செய்யப்பட்டா உலகின் 2வது, 4வது, 5வது மற்றும் 13வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் நேரடியா பாதிக்கப்படும். அதாவது சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா போன்ற பெரிய நாடுகளின் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும். அதே நேரத்துல பர்ஷியன் கல்ஃப் பகுதியில் இருக்கும் 8 நாடுகளுக்கும் பெரிய வருவாய் இழப்பும் ஏற்படும். ஏன்னா அந்த 8 நாடுகளின் முக்கிய வருமானம் எண்ணெய் ஏற்றுமதி தான் அப்படின்றதால இதன் விளைவா உலக சந்தையில எண்ணெய் விலை கடுமையா உயரும். பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கும். அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும்.
இதனாலதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உலகின் மிக முக்கியமானதாகவும் அதே சமயம் ஆபத்தான இடமாகவும் பார்க்கப்படுது. அதனாலேயே அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகள் ஈரானை கைப்பற்றி ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்க இந்த பகுதியையும் கைப்பற்றி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா ஈரான் பல வருடங்களாவே எங்களை யாராவது தாக்க முயற்சி பண்ணா நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுவோம்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. பட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதால ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பார்ஷியலா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு போக வேண்டிய எண்ணெய் கப்பல்களும் கேஸ் கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, நம்ம இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் உட்பட. இதனாலதான் கடந்த சில தினங்களா நம்ம இந்தியால எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடும் எண்ணெய் தட்டுப்பாடும் நிலவி வருது. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பார்ஷியல் பிளாக் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா பல உலக நாடுகளோட பொருளாதாரமே கம்ப்ளீட்டா வீழ்ச்சி அடையிறது மட்டும் இல்லாம அது 3ஆம் உலக போருக்கே ஒரு தொடக்கமா மாறும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்றாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணி எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.